சில மூடர்கள் முழுசா பிரகாசிக்கக்கூடிய சூரியனை சுண்டக்காய் வச்சு மூடலான்னு பார்த்தாங்க, நடக்கல. ஏன் தெரியுமா? ஷேகுல் காமிலுடைய பேரே ஷிஹாபுத்தீன் தான். அந்த ஷிஹாப அணைக்கலாண்டு, அந்த ஜோதியை மூடலாண்டு பார்த்தார்கள். அல்லாஹ் வெளிச்சத்தை பிரகாசமாக்கிட்டான். விட்டு விடாதீர்கள். ஷேகுல் காமில் ஷேக் ஷிஹாபுத்தீன் ரலியல்லாஹு தஆலா அன்னவருடைய பொற்பாதங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அன்னவருடைய புகழை மறந்து விடாதீர்கள். அன்னவர்களை ஜியாரத் செய்வதை விட்டு விடாதீர்கள். இந்த ஊருக்கு ஒரு அருள் இருக்கிறது என்று சொன்னால் அது ஷேகுல் காமில் ஷேக் ஷிஹாபுத்தீன் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் தான் என்பதை இந்த சபை, இங்கு கூட இருக்கிற மக்கள் அத்துணை பேர்களும் சான்று. எனக்கு முன்னால் பேசிய அறிவிலும் அனுபவத்திலும் மூத்த ஆலிமான பெருந்தகை அவர்கள் சொன்னார்கள், வழிமார்களை பற்றி பிடித்துக் கொண்டால் கல்வில் நூறானியத் ஏற்படும். நஃப்ஸை கட்டுப்படுத்தி வாழக்கூடிய, ஆன்மாவை அடக்கி வாழக்கூடிய, அல்லாஹ்வுக்கென்றே சில நபர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் வாழக்கூடிய, பார்க்கறதுக்கு பங்கரை தோற்றமாக இருந்தாலும் அலங்கோலமாக இருந்தாலும் அவர்கள் கண்ணுக்கு தெரியாத கரண்ட் மாதிரி சீண்டி பார்க்க கூடாது. கொஞ்ச நாள் 11 வருஷமா சீண்டினார்கள். காமில் ஷேக் ஷிஹாபுத்தீன் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத் கொடுப்பானாக. அவர்களை மகான் அவர்களை எதிர்த்த மகானவரிடத்தில் காடலில் வந்து மண்டிடுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர். رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني وبقادر الولي وبخواجة معيد الدسل أجميري رضي الله تعالى عنه شيخا ومرشدا. சர்வ புகழும் ஏக இறைவன் வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் தும் அல்ஹம்துலில்லாஹ் மா கான யுல்ஹிமுனி அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடற்றமும் காத்துமுர் ரசூல், மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாதர், பணிவின் சிகரம், புனிதத்தின் பேரரசர், காத்துமுர் ரசூல் சையதுனா முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபஉ தாபிகள், அக்தாபுகள், அபதால்கள், அஞ்சாபுகள், அவுதாதுகள், அவுலியாக்கள், சூஃபியாக்கள், ஷுஹதாக்கள், சித்திகீங்கள், சாலிஹீன்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மாயின் அத்துணை பேர்கள் மீதிலும் அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நிரப்பமாக அல்லாஹ் வாரி வழங்குவானாக. அந்த பெருமக்களுடைய அருள் பிச்சை கொண்டு நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தந்தருள் புரிவானாக. அஷ்ஷேகுல் காமில் சையதுனா ஷிஹாபுத்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய உருஸ் முபாரக் தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி நேற்றைய தினம் தொற்று இன்று வரை சிறப்பான முறையில் அன்னவர்களுடைய அருள் பார்வையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறப்புக்கு இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் அகில இலங்கை சூபஸ் சபையின் தலைவர் கண்ணியத்துக்குரிய அப்துல்லா நூரி ஹசரத் கிபிலா அவர்களே, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கை பரப்புகிற அந்த சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் கண்ணியத்துக்குரிய என்னுடைய சகோதரர் சிராஜ் நஜாஜி ஹசரத் கிபிலா அவர்களே, ஏனைய இந்த சபையில் வீற்றிருக்கக்கூடிய பெருமுகர்களே, குறிப்பாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வம்சத்தில் வந்துதித்த தொண்டியப்பா நாயகத்தினுடைய பரம்பரையில் வந்த சித்திகி அவர்களே, ஏனைய உலமாக்களே, நிர்வாக பெருமக்களே, சபையவர்களே, அத்துணை பேர்களும் அல்லாஹுடைய அருள் கொண்டு வாழ்வதற்கு நான் பிரார்த்திக்கிறேன். அல்லாஹுடைய அருள் என்னையும் நம் அத்துணை பேர்களையும் உங்களை முற்படுத்துவானாக. ஆமீன். அன்புக்குரியவர்களே,
அழகிய இந்த திருச்சபையில் அடியனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு மகுடம், சூஃபியாக்கள் என்பவர்கள் யார்? அழகிய இந்த தலைப்புக்குள் ஒரு சில தகவல்களை குறுகிய நேரத்துக்குள் பார்ப்பதற்கு முன்பு, கெகுனுகொல்ல என்கிற இந்த ஊரில் வாழக்கூடிய குடும்பத்தினர்களுக்கு ஷேகுல் காமில் ஷேக் ஷிஹாபுத்தீன் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய அயல் வீட்டுக்காரர்கள் இருக்கக்கூடிய சகோதரர்கள், தாய்மார்கள் அத்துணை பேர்களிடத்திலும் ஒன்றை நான் ஆழமாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். விட்டு விடாதீர்கள். ஷேகுல் காமில் ஷேக் ஷிஹாபுத்தீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய பொற்பாதங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அன்னவருடைய புகழை மறந்து விடாதீர்கள். அன்னவர்களை ஜியாரத் செய்வதை விட்டு விடாதீர்கள். இந்த ஊருக்கு ஒரு அருள் இருக்கிறது என்று சொன்னால் அது ஷேகுல் காமில் ஷேக் ஷிஹாபுத்தீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தான் என்பதை இந்த சபை, இங்கு கூடியிருக்கிற மக்கள் அத்துணை பேர்களும் சான்று. எனக்கு முன்னால் பேசிய அறிவிலும் அனுபவத்திலும் மூத்த ஆலிமான பெருந்தகை அவர்கள் சொன்னார்கள், வழிமார்களை பற்றி பிடித்துக் கொண்டால் கல்வில் நூறானியத் ஏற்படும், வாழ்க்கை செழிக்கும். பாயஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுகிற ஒரு கருத்தை சொல்லிவிட்டு என் தலைப்புக்குள் செல்கிறேன். பாயஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுவார்கள், இறை பொருத்தம் உனக்கு வேண்டும் என்று சொன்னால், இறை அருள் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான தேவை, அவன் பொருத்தம். வழிமார்கள் தவம் இருந்ததும், நேரங்கள் காலங்கள் எல்லாம் இறைவனுக்காக அர்ப்பணம் செய்ததும் அவன் பொருத்தம். அவன் பொருத்தத்தை நாடி, அவனோட ரிதாவை நாடி, நாளைய கியாமத்து நாளையில் அல்லாஹ் என்னை பொருந்து கொள்ள மாட்டானா, கருணைக்கண் பார்க்க மாட்டானா என்று ஏங்குகிற அந்த ஒரு பொருத்தம் நெத்திக்கருக்கு தொழுதால் மட்டும் கிடைக்காது. ஊர் கடந்து ஊர் போய் தாவா பண்ணுகிற பேர்களை அனிச்சாட்டியம் பண்ணாலும் கிடைக்காது. பாயஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவனில் ஐக்கியமான இறை நேசர்களின் காலடியை பற்றி பிடித்துக்கொள், அல்லாஹ் உனக்கு விலாயத்தை கொடுப்பான்னு சொல்கிறார். அல்லாஹ் உன்னை பொறிந்து கொள்வான். இறை பொருத்தம் வேண்டுமா? இறை பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட இறை நேசர்கள் காலடியுடன் அமர்ந்து கொள். தினம்தோறும் அவர்களை ஜியாரத்து செய். ஒரு நாளைக்கு 70ற்கு மேற்பட்ட தடவை அந்த இறை நேசருடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கும் பொழுது உன் பெயர் நாமம் அங்கு தெரிந்தால் அல்லாஹ் உன்னையும் விலாயத்துடைய பட்டியல் சேர்த்து விடுவார் என்று மகான் சையதுனா பாயஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே நானும் தான் நீங்களும் தான், குறிப்பாக எஜமானுடைய அயல் வீட்டுக்காரராக இருக்கக்கூடிய கெகுனுகொல்ல இந்த மண்ணில் வாழக்கூடிய தாய்மார்களே, தினம்தோறும் வந்து சந்திக்கும் வளமையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மகானவர்களே, தினம்தோறும் வர முடியவில்லையா? உங்கள் பிள்ளைகள், கணவன்மார், மனைவிமார்கள், குடும்பத்தினர்கள் வந்து சந்திக்க முடியலையா? தினந்தோறும் வர முடியலையா? வாரத்துக்கு ஒரு முறை வியாழன் அல்லது வெள்ளி நாளை தேர்ந்தெடுத்து வாருங்கள். அல்லாஹுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சில மூடர்கள் முழுசா பிரகாசிக்கக்கூடிய சூரியனை சுண்டக்காய் வச்சு மூடலான்னு பார்த்தாங்க, நடக்கல. ஏன் தெரியுமா? ஷேகுல் காமிலுடைய பேரே ஷிஹாபுத்தீன் தான். அந்த ஷிஹாப அணைக்கலாண்டு, அந்த ஜோதியை மூடலாண்டு பார்த்தார்கள். அல்லாஹ் வெளிச்சத்தை பிரகாசமாக்கிட்டான். அந்த மகானுடைய இந்த மண் இன்னைக்கு கியாமத் நாள் வரைக்கும் இது போன்ற குதூகலங்கள், கொண்டாட்டங்களாக இது நிரம்பி கிடக்கும் என்பதில் எவ்வித அச்சமும் இல்லை, இந்த கவலையும் இல்லை. நிரம்பி கிடக்கும் என்கிற முழு நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. அந்த மேலான ஹிதமத்தில் அல்லாஹ் நம் அத்துணை பேர்களும் உண்டு திரட்டிக் கொள்வானாக. அன்புக்குரியவர்களே, சூஃபியாக்கள் என்பவர்கள் யார்? தஸவுஃப் என்றால் என்ன? பல பக்கங்களாக பல கிதாபுகள் அத்தஸவுஃபு வஸ்ஸூஃபியத்து என்று பெயர்கள், பல கிதாபுகள். இல்முல் பஹர் இமாமுனா கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இஹ்யா உலூமுத்தீன் என்கிற கிதாபில்
தசவுப் என்றால் என்ன, சூபிஸ்துவம் என்றால் என்ன என்பதை பக்க கணக்கில் எழுதி வைத்திருக்கிறார்கள். மாபெரும் மகான்கள் எல்லாம் அதற்கு மிகப்பெரிய விரிவுரை கொடுத்திருக்கிறார்கள். அது 10 நிமிஷத்துல முடிக்கணும்னு சொன்னா முடியாது. எனவே ஒரு சில தகவல்கள் மாத்திரம் இன்றைய காலத்துக்கு நமக்கு இப்பொழுது தேவையான ஒரு சில தகவலை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானார். அன்புக்குரியவர்களே, சூஃபியாக்கள் யார் என்று தெரிவதற்கு முன்னால் தசவுப் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்வது மிக நல்லது. தசவுப் என்கிற ஒரு பாபு வல்லல் நபி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஹதீஸில் இருந்து, அல்லாஹ்வுடைய அருள்மறையாம் திரு குர்ஆனில் இருந்து தசவுப் என்கிற ஒரு வாழ்க்கை, தசவுப் என்கிற ஒரு கலை இருக்கிறது என்பதை பெருமக்கள் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஃபிக்ஹை படித்து கற்றறிந்த ஒரு அறிஞருக்கு ஃபக்கீஹ் என்ற ஒரு பெயர். ஞானத்தை கற்றறிந்த, அகமியத்தை அறிந்த, யதார்த்தத்தையும் உள்ரங்கத்தையும் அறிந்த, ஆன்மாவை விளங்கிய, அந்த ஆன்மாவை இயக்கும் அந்த ரப்பை விளங்கிய மகான்களுக்கு சூஃபியாக்கள் என்று சொல்வார். அன்புக்குரியவர்களே, தசவுப் என்று சொன்னால் என்னையும் உங்களையும் கல்வி ரீதியான இருக்கிற கல்புலுக்கில் இருக்கக்கூடிய, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை பரிசுத்தப்படுத்தி என்ன யதார்த்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் வழிகாட்டுகிறார்களோ அந்த யதார்த்த வாழ்க்கையை வழிகாட்டக்கூடிய ஒரு அழகிய கலை வழிமுறை, ஒரு பாதை தசவுப் என்கிறது, சூஃபிஸ்துவம் என்பது. அல்லாஹ் சொல்லுகிறான், வஃபி அன்ஃபுசிக்கும் வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களிலேயே நான் இருக்கிறேன், நீங்க அகக்கண் திறந்து பார்க்க கூடாதா? அன்புக்குரியவர்களே, வல்லல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொன்னான மொழியிலிருந்து தசவுப் என்கிற ஒரு விஷயத்தை பெருமானார் தெளிவாக சொல்லி தருகிறார்கள், கற்றுத் தருகிறார் என்கிற விஷயத்தை கற்றறிய முடிகிறது. ஸஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் வந்து, மனித உருவத்தில் வந்து, இஸ்லாம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாம் என்று சொன்னால் கலிமா ஷஹாதா சொல்வது, தொழுகை நிறைவேற்றுவது, நோன்பு நிறைவேற்றுவது, ஜக்காத் கொடுக்கிறது, ஹஜ் செய்யறது அப்படின்னா. உண்மையை சொன்னீர்கள் என்று வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். நீண்ட ஹதீஸ் இது. இரண்டாவதாக ஈமான் என்றால் என்னவென்று கேட்டார்கள். அதுக்கு பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வை நம்புவது, மலாய்க்காமார்களை நம்புவது, வேத புத்தகங்களை நம்புவது, கியாமத்து நாளை நம்புவது, அனைத்தும் அவருடைய செயல் என்று நம்புவது, மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஜன்னத்து பிர்தௌஸ் இருக்கிறது, நாறு ஜஹன்னம் இருக்கு, இப்படி ஒரு நிலை இருக்கிறது என்பது நம்புவது, இதுதான் ஈமான் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக வமல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஒரு மனிதன் இறைவனை அறிவதற்கு, அவனை நம்புவதற்கு ஈமான் என்று சொல்லப்படும். இறைவன் இருக்கிறான் என்று நம்பினதற்கு பிறகு அவனை வணங்குவது ஷரியாத், அவனை வணங்க வேண்டும். இந்த ஈமானும் அந்த வணக்கமும் இறைவனை திருப்திப்படுத்துவதற்கு, சொர்க்கத்தை பெற்று தருவதற்கு அது போதுமானதாக இருக்கும் வெளிப்படையில். அப்படி இருக்கும் பொழுது வமல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன, உள தூய்மை என்றால் என்ன, இஹ்லாஸ் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்பதன் வழியாக வெறுமனே நீ தொழுது
ஜகாத்தை கொடுத்து ஹஜ் செய்து அனைத்து கடமையை நிறைவேற்றால் மட்டும் போதாது, ஆத்மார்த்தமான ஒன்று இருக்கிறது, அதை நீ விளங்க வேண்டும், அதுதான் தசவுடைய வாழ்க்கை, அதை நீ புரிய வேண்டும், அதற்குள் போக வேண்டும் என்கிற விஷயத்தை மூன்றாவது கேள்விக்குள் அடக்குகிறார்கள் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சராசரியாக நீ தொழுது விட்டால் மட்டும் அல்லாஹ்வை அடைந்து விட முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றி விட்டால் மட்டுமே அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வை பெறுகிற ஒரு விதம் இருக்கிறது. உன்னுடைய தொழுகை கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும். எல்லாம் உழுந்தெஞ்சிட்டு போற மாதிரி நீ உழுந்தெஞ்சிட்டு போக கூடாது. பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இஹ்சான் என்றால் என்ன தெரியுமா? அன் தஅபத அல்லாஹ, அல்லாஹ்வை நீ வணங்குவது. எப்படி தெரியுமா வணங்கணும்? கஅன்னக தராஹு, அல்லாஹ்வை நீ பார்ப்பது போன்று வணங்குவது. அல்லாஹ்வை நீ பார்ப்பது போன்று வணங்குவது. அடுத்து சொல்கிறார்கள், உன்னால் பார்க்க முடியாவிட்டால் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற நிலையில் நீ வணங்குவது. அல்லாஹ்வை நீ வணங்கும் பொழுது அவனை பார்ப்பது. எப்படி இறைவனை பார்க்க முடியும்? அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான் என்று நம்ம தொழுவலாம். நான் தொழுகையில் அல்லாஹ்வை பார்க்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ்வை யாராலும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும் என்பதை பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அது புறக்கண்ணால் பார்க்க முடியாது, அகக்கண்ணால் தான் பார்க்கணும். இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நான் தக்பீர் கட்டிவிட்டால் என் ரப்பை நான் பார்ப்பேன். என்ன பார்வை அது? எப்படி கிடைத்தது? அபுல் ஹசன் அலி அஷ்-ஷாதிரி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல் நான் ரப்பை பார்க்கிறேன். எப்படி பார்ப்பது? குணங்குடி மஸ்தானப்பா சொன்னார்கள், மௌத்துக்கு முன்னால் உன் ரப்பை நீ பார்க்காமல், உணராமல், அறியாமல் மௌத்தாகி விடாதே. அந்த ரப்பை எப்படி பார்க்க முடியும்? முடியும் என்பதனால் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொன்னாங்க, அவனை தொழும் பொழுது அவனை பார்த்துட்டு இருக்க மாதிரி தொழு. நீ அவனை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று தொழு என்று சொன்னாங்க. அப்படி முடியாத பட்சத்துல அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற நிலையை நீ தொழுவாயாக, வணங்குவாயாக. அப்ப முதல் விஷயமே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்புவது, சராசரியாக இருக்கிற நானும் நீங்களும், என்னுடைய வணக்கமும் உங்களுடைய வணக்கமும் நிலை மாறி அந்த வணக்கத்தில் அவனை காண வேண்டும், அவனில் ஐக்கியமாக வேண்டும். அதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. இதை போதிக்கத்தான் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள் என்பதை அந்த ஹதீஸினுடைய ஆழ கருத்தில் நமக்கு தெரிய வருகிறது. எனவே இதுதான் தஸவுஃபுடைய வாழ்க்கை. அல்லாஹ்வை தொழுதால் மட்டும் போதாது, அவனை அறிந்து புரிந்து அகப்பார்வையினால் அவனை பார்க்கிற நிலை கொண்டவர்கள் தான் சூஃபியாக்கள். அந்த நிலைக்கு நீ உன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அந்த பக்குவத்தை கொடுக்கிற, அது எப்படி இறைவனை உணர முடியும், அவனை ரசிக்க முடியும், அவனில் ஐக்கியமாக முடியும் என்கிற ஒரு கலை மாபெரும் நாதாக்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதற்கென்று பயிற்சி இருக்கிறது. அதற்கென்று சில நபர்களை அணுக வேண்டியது இருக்கிறது. சாதாரண நபர்கள் அல்ல, மாபெரும் குத்துபுகளையும் அவுலியாக்களையும் மாபெரும் சூஃபி மகான்களையும் அணுகி அந்த பயிற்சி பெற வேண்டும். அன்புக்குரியவர்களே, அது ஒரு நீண்ட விஷயம். அந்த பயிற்சியின் ஆழ அர்த்தமாக அல்லாஹ்வை புரிவதும் அல்லாஹ்வை விளங்குவதுமாக இருக்கும். அதுதான் தஸவுஃப் என்பதும் சூஃபிஸ்துவம் என்பதும். ஆன்மீகத்திற்குள் சென்று அதனுடைய முத்தை எடுத்தவர்கள், ஆன்மீகத்தின் தேனை ருசித்தவர்கள், அவர்களே சூஃபியாக்கள். மனிதர்கள் 2 பேர் உண்டு. ஒண்ணு, வாழ்ந்து கொண்டே மௌத்தா இருப்பான். வாழ்வான், உயிருக்கும், ஆனால் மௌத். அவர்கள் மையத், அவன் மையத்தை போன்று
சிலர்கள் யதார்த்தமான மரணத்தை தழுவி இருப்பார்கள், ஆனால் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எவர் ஒருவர் ஹயாத்தாக இருக்கும் பொழுது அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுதல், சஹாபாக்களுடைய வழிகாட்டுதல், நாதாக்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக கல்வை பரிசுத்தப்படுத்த ஹயாத்தாக்கிக் கொள்கிறானோ, இவன் வாழ்ந்தும் அல்லாஹுடைய அருளுக்கு சொந்தக்காரன், அல்லாஹுடைய அன்புக்கு சொந்தக்காரன். மரணித்திற்கு பிறகும் இந்த மனிதர் அல்லாஹுடைய, இந்த மகான் அல்லாஹுடைய அருளுக்கும் சொந்தக்காரராக இருப்பார். சராசரியாக வாழ்ந்தேன் மரணித்தேன் என்பது இல்லாமல் கல்வை உயிர்ப்பித்து அந்த கல்வை பரிசுத்தப்படுத்தி அதில் யதார்த்த ஞானங்களை கொண்டு பெற்று வாழ்வதுதான் தசவுப்புடைய வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, சூஃபிஸ்துவம், சூஃபி என்கிற பெயர் பாரிசி மொழி என்று சொல்லப்படுகிறது. அது பல வஸன்ல இருந்து எடுக்கப்பட்டது. சஃபுவத், சஃப், சூஃப் என்கிற வார்த்தையிலிருந்து சூஃபி என்று வந்ததாக ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை சொல்லுகிறாங்க. சூஃபி என்று யாருக்கு சொல்லப்படும்? இப்ப நமக்கு ஒரு மேலோட்டமான ஒரு விளக்கம் தெரியும். யாருக்கு? கல்வை, நஃப்ஸை கட்டுப்படுத்தி கொண்டவர்கள், ஆன்மாவை கட்டுப்படுத்தி கொண்டு அனானியத் என்கிற நான் என்கிற மமதை இல்லாமக்கிக் கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் ஐக்கியமானவர்களுக்கு சூஃபி என்று சொல்லுவார். நபிமார்களுடைய காலத்தில் இந்த வாழ்க்கை இருந்தது, ஆனா பேர் இருக்கவில்லை. சஹாபாக்கள் காலத்தில் இந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள், ஆனா அவர்களுக்கு சூஃபி என்ற பெயர் தேவையில்லை. ஏன்னா சூஃபி என்கிற பெயரை விட சஹாபி என்கிற பெயர் மிக உயர்ந்தது. தாபியங்களுக்கு தாபியின் என்கிற பெயரே பிரபலியமானது. எல்லாருடைய வாழ்க்கையும் சூஃபிஸ்துவம் இருந்தது. ஆனால் சூஃபி என்கிற பெயர் இமாமுனா ஜாஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில், இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் பிரபலியமாயிடுச்சு. அல்லாஹ்வுடைய ரசூலும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களும் வழிகாட்டியதை போட்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு சஹாபியின் பெயர் வந்தது, தாபியங்களுக்கு தாபியங்கள், அதற்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு மகான்களுக்கு என்ன பெயர் வைப்பது, அவர்களை எப்படி அழைப்பது என்கிற ஒரு தடமாற்றம் ஏற்படும் பொழுது அவர்கள் ஜுஹாதுகள், ஜாஹிதீன்கள் என்ற பெயர் சூட்டினார்கள். பிற்காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அல்லாஹ்வை நம்பாத யூதர்கள், பாதிரிகள் எல்லாம், அவர்களுக்கெல்லாம் ஜுஹாத், ஜாஹிதீன்கள் எல்லாம் பேர் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பரவ ஆரம்பிக்கும் பொழுது நல்லவர்கள் பெருமக்களால் இந்த பேர் தனித்துவமாக இருக்கணும் என்று சூஃபி என்கிற பேர் அறிமுகமாகி அன்றில் இன்று வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறையில் தஸவ்வுஃப் ரீதியில் வாழக்கூடியவர்களுக்கு சூஃபி என்கிற பேர் வந்தது. சிலர்கள் சொல்லுகிறார்கள் சூஃப் கம்பளி. சூஃப் என்று சொன்னால், அசூஃப் என்று சொன்னால் கம்பளி. அது ஒரு போர்வை, சாக்கு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். அந்த போர்வை ஆடம்பரத்துக்கு அணிகிற போர்வை அல்ல, துணி அல்ல. ஆடம்பரத்துக்கு வேற வேற விதங்களான துணிகள் இருக்கிறது. இல்லாதவர்கள், திண்ணை தோழர்களை போன்ற சஹாபாக்கள் இல்லாதவர்கள் அணிந்த ஆடை அந்த சூப் எனும் கம்பளி. பிற்காலத்துல உலகத்தில் பற்றற்ற வாழ்க்கை, மறுமையுடைய பற்றுள்ள வாழ்க்கை வாழக்கூடிய பெருமக்கள் உலகத்தை துறந்து அலங்கார ஆடை வேண்டாம், விதவிதமான உணவும் வேண்டாம், நான் அல்லாஹ்வுக்காக வாழுகிறேன் என்கிற வாழ்க்கையை வாழ துவங்கியவர்கள் அணிந்தது அந்த சூப் எனும் கம்பளியை. அதிகமானவர்கள் அதை அணியும் பொழுது அந்த கம்பளியை அணியக்கூடியவர்கள், அந்த கம்பளிக்கு சொந்தக்காரர்கள் என்று சூஃபி என்கிற பெயர் வந்தது. பிற்காலத்தில் மகான்கள், யதார்த்தமாக அது மகான்களுக்கு, நல்லோர்களுக்கு, அல்லாஹுடைய ஃபனாவில் வாழக்கூடியவர்களுக்கு அந்த பேர் மறிவு வந்தது. இமாமுனா ஜாஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காலத்துல சூஃபி என்கிற பேர் பிரபலியமாகுது. அவங்க காலத்து தஸவ்வுஃப் ரொம்ப பிரபலியமாக கொடி கட்டி பறக்கிறது. ஆனால் அவங்க அணிந்திருந்த ஆடை கம்பீரமான, அழகான, உயர் ரகமான ஆடைகள், உயர் ரகமான தலைப்பாகி, உயர் ரகமான கோட் ஷூட் எல்லாம் போட்டு ரொம்ப கம்பீரமா, பார்க்கறதுக்கு லட்சணமா அழகா இருக்கிறாங்க.
ஒரு பெரிய கோடீஸ்வரர், உண்மையிலே கோடீஸ்வரர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த காசு பணத்தினுடைய அந்த காசு பணத்தை இப்படி செலவு செய்து இப்படி கண்ணியமா ஆடை அணிவார்கள். ஒருத்தர் போய் கேட்டாங்க, நீங்க எவ்வளவு பெரிய மகான், உங்க வாப்பாவை எடுத்து பாருங்க, உங்க பாட்டனா எடுத்து பாருங்க, அவங்க எல்லாம் இவ்வளவு சொத்து இருந்தும் இப்படி யாருமே ஆடை அணிந்து அலங்காரப்படுத்திக் கொள்ளவில்லையே, நீங்கள் மாத்திரம் ஏன் இப்படி உயர்ரகமான ஆடை அணுகிறீர்கள்? இது தசோஃபுக்கு மாற்றமாச்சே, சூஃபியஸ்தோ வாழ்க்கைக்கு மாற்றமாச்சே, ஏன் இப்படி உடுக்குறீங்கன்னு கேட்கும் பொழுது இமாமுல் ஹுமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டா தான் என்ன தேடி 10 பேர் கல்வி படிக்க வருவான். நான் சாக்க போத்துக்கிட்டு தான் எவன் என்கிட்ட வருவான், பைத்தியாரன்னு போயிருவான். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருந்தா தான் அட இவர்கிட்ட போனா மார்க்க விளக்கம் தெரியும், அட இவர்கிட்ட போனா பார்க்க பெரிய ஆள் மாதிரி இருக்காரு. ஆடை கொண்டுதான் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவோம் இல்ல, அவரை பார்த்தா பெரிய மகான் மாதிரி தெரியுது. போய் கேட்டா சந்தேகம் பதில் கிடைக்கும், அவர்கிட்ட போனா நல்ல வாழ்க்கைக்கு வழி கிடைக்கும். இப்படி இந்த ஆடையை பார்த்துட்டா வருவான். இது மக்களுக்கு அவருடைய கையை எடுத்து ஜுப்பாவை, அந்த திசார, அந்த ஜுப்பாவை அகற்றி உள்ள வச்சு காட்டினாங்க. உள்ள போட்டிருப்பது சூஃப், உள்ள போட்டிருப்பது கம்பளி துணி. இது எனக்கும் என் ரப்புக்கும் உள்ள தோளில் படக்கூடிய ஆடையாக கம்பளியை அணிந்து கொண்டு அதற்கு மேலால் அலங்கார ஆடை அணிந்து கொண்டார்கள். இது மக்களுக்கு நான் கல்வியை படிச்சு கொடுப்பதற்கு ஈர்க்கிற வழி, இது என் ரப்பை ஈர்க்கிற வழி என்று தெளிவுபடுத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, இப்ப சூஃபி மகான் என்று சொன்னால் நமக்கு தெரியும், ஆன்மீக பாதையில் பயணிக்கக்கூடியவர்கள், நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள். நஃப்ஸினுடைய படித்தரங்கள் 7 இருக்கிறது. அம்மாரா, லவ்வாமா, முல்ஹிமா, முத்துமைனா, ராதியா, மர்லியா, காமிலா என்கிற இந்த படித்தரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு படித்தரங்களையும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு படித்தரங்களை அடைய 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 அவர்கள் மாபெரும் அந்தஸ்துக்கு உயர்கிறார்கள். அம்மாரா என்கிற ஆன்மா அது படு மோசமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். அது கெட்ட விஷயங்களால் சூழப்பட்டு இருக்கிறது. எனவே அதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். பாதுகாப்பு பெறுகிற வழி எங்க இருக்கு? பாதுகாப்பு பெறுகிற வழி அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு எவர் அந்த நஃப்ஸிலிருந்து பாதுகாப்பு பெற்று ஞானத்தின் பக்கம் வந்தார்களோ அவர்கள் காடலில் தான் அதற்குண்டான விளக்கம் இருக்கு. அந்த நஃப்ஸை அடக்குவதற்கான வழி இருக்கிறது. எந்த மகான், எந்த ஒரு மனிதர் நஃப்ஸை அடக்கி புனிதராக மாறினாரோ அவரிடத்தில் தான் அதனுடைய ரகசியம் இருக்கிறது. எனவே அவர்களிடத்தில் போய் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தான் ஷேக்மார்கள், முர்ஷிதீன்கள், வலிமார்கள், அவுலியாக்கள். அவரிடத்தில் போனால் இந்த நஃப்ஸை அடக்கிற வழி கிடைக்கும். எனவே அப்படி நஃப்ஸை அடக்கிற வழிகளை தேர்ந்தெடுத்து, அந்த அவுலியாக்களை தேர்ந்தெடுத்து காலம் முழுவதும் அவர்களிடத்தில் கிடந்து அப்படி பக்குவ பெற்று வரக்கூடிய ஒரு மகான் தான் சூஃபி. நமக்கெல்லாம் தெரியும், ஹத்தாத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா எத்தனை ஆண்டு காலமாக போராடினார்கள் நஃப்ஸோடு. கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் போராட்டம் புரிந்தார்கள். நஃப்ஸை அடக்க வேண்டும். நஃப்ஸை அடக்குவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இமாமுனா ஷிபிலி, சையதுனா ஷிபிலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய வரலாறுல ஒரு செய்தி படித்த ஞாபகம். ஷிபிலி நாயகம் பேரிச்சப்பழம் சாப்பிடுறதுக்கு ஆசைப்பட்டாங்க. அத கையில எடுத்துக்கிட்டு, ஒன்ன சாப்பிட என் நஃப்ஸ் ஏங்குது, பேரிச்ச பழமே உன்னை சாப்பிட என் நஃப்ஸ் ஏங்குது, எனவே உன்னை நான் சாப்பிட வேண்டும் என்றால் 1000 ரக்காத் தொழ வேண்டும். 1000 ரக்காத் தொழுதார்கள் ஒரு பேரிச்சப்பழம் சாப்பிடுறது. நீ சொன்ன சாப்பிடுறதுக்கு நான் நஃப்ஸ் கட்டுப்பட்டவன் கிடையாது. நஃப்ஸோட போராடுறாங்க, நஃப்ஸோடு போர் புரிகிறார்கள். நஃப்ஸ் என்று சொல்லும் பொழுது உடனே அதுக்கு அடிப்படைந்து விடாமல் அதோடு போரிடுகிறார்கள். நீ சொன்ன நான் சாப்பிட மாட்டேன், நான் 1000 ரக்காத் தொழுது உன்னை அடக்கின பிறகுதான் சாப்பிடுவேன். 1000 ரக்காத் தொழுது முடிச்சுட்டாங்க. திரும்ப கையில் எடுக்கிறாங்க, போதா இன்னும் உனக்கு அதன் மீது மோகம் ஆசை இருக்கிறது, திரும்ப 1000 ரக்காத் தொழு. 2000 ரக்காத் தொழுகிறார்கள். அப்பவும் அவர்கள் பயிற்சி கொடுக்கிறார்கள். கனவுல பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷிபிலி ரலியல்லாஹு தஆலா, ஏன் நஃப்ஸை புடிச்சு இந்த பாடுபடுத்துறீங்க? உங்க நஃப்ஸை
நீங்க எப்பயோ அடக்கிட்டீங்க. அல்லாஹ் உங்களை எப்பயோ பொருந்தி கொண்டான். நான் அனுமதி தருகிறேன், அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஃப்ஸை அடக்குவது என்பது சர்வ சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு நாமெல்லாம் வழிகட்டு போக காரணம் இபாதத்து நம்மளிடத்தில் இல்லை, அமல்கள்ல குறைவு, பேணுதல் இல்லை, ஃபர்ல் இல்லை, சுன்னத்து இல்லை, எந்த வணக்கமும் சரியாக இல்லை. இதெல்லாம் நஃப்ஸுக்கு கட்டுப்படுவதால் வருகிற விளைவுகள். அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் அதை சரிபடுத்தி சீர் செய்து தந்தருள் புரிவானா. அன்புக்குரியவர்களே, பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஹதீதுகள்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், நான் பெருமானார் எனக்கு கொடுத்த ஹதீதுகள்ல 2 மூட்டை, ஒரு ரிவாயத்து 2 மூட்டை ஹதீத், இன்னொரு ரிவாயத்துல 3 மூட்டை ஹதீதுகள்ல ஒன்ன நான் அவிழ்த்து விட்டுட்டேன், பாக்கி 2 இருக்கு, 1 இருக்கு. இன்னொரு ரிவாயத்துல 2 மூட்டையை நான் அவிழ்த்து விட்டேன், பாக்கி 1 இருக்கு அப்படின்றாங்க. பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்துல பெருமானார் சொல்லுற ஹதீஸ் எல்லாம் அபூ ஹுரைரா பதிவு செய்கிறார்கள் ரலியல்லாஹு தஆலா. அந்த பதிவு செய்த ஹதீதுகள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்கள் பேசுகிறார்கள் தன் வாழ்நாளில். அதில் சிலதை சொல்வதற்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தார்கள், அதை மட்டும்தான் சொன்னார்கள். அவைகள் தான் கிதாபுகள்ல சஹீஹ் புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, திர்மிதில பதிவு செய்யப்பட்டிருக்கு. சொல்லப்படாத ஹதீதுகள் அது மறைமுகமாகவே அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? சொன்னார்கள், இந்த விஷயத்தை நான் சொன்னா என் கழுத்தை வெட்டிடுவாங்க, என் தலையை எடுத்துடுவாங்க, அதனால சொல்வதற்கு எனக்கு அனுமதி இல்லை, நான் சொல்ல மாட்டேன். மகான்கள் சொல்லுகிறார்கள், பெருமானாருடைய பெருமானார் மொழிந்த எந்த ஒரு வார்த்தையும் வீணாக அல்லாஹ் ஆக்குவதில்லை. பெருமானார் சொன்ன எந்த ஒரு ஹதீதும் அல்லாஹ் அதில் அப்படியே மறைத்து வீணாக்கி விடுவதில்லை, அதை அமலுக்கு கொண்டு வருவான் ரப்பூல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய ஞான கருத்துக்கள் எதை சொன்னால் கழுத்து வெட்டப்படும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா மறைத்தார்களோ அந்த ஞான ஹதீதுகளை அவுலியாக்களின் வாயில் வழியாக, அவுலியாக்களின் நாவின் வழியாக அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நானும் நீங்களும் பார்க்கிற விளக்கத்தை விட கொஞ்சம் வித்தியாசமான விளக்கம் கிடைக்கும். அங்க எங்க சூஃபி மகான்கள், தஸவுஃபில் ஊறி போனவர்கள், சூஃபியாக்கள், வலிமார்கள், நாதாக்களிடத்தில் நானும் நீங்களும் அல்ஹம்து சூராக்கு சொல்ற விளக்கம் அதல்ல, அவர்களுடைய விளக்கம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அலிஃப் லாம் மீமுக்கு நானும் நீங்களும் சொல்ற விளக்கம் கண்டே பிடிக்க முடியாது. ஆனா அவர்களுடைய விளக்கம் என்று சொல்லுவார்கள். ஞான மாமைதைகள் அல்லாஹ்வுடைய அந்த இல்ஹாமியத்தையும் அல்லாஹ்வுடைய நேரடிய அந்த இல்மை பெற்று வித்தியாசமான விளக்கம் சொல்லுவார். அதுல யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சூஃபிஸ்ட் வாழ்க்கைக்கு கொஞ்சம் வித்தியாசமான அர்த்தம் சொன்னவர்கள். அன்புக்குரியவர்களே, அபூ யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் மாபெரும் மாமேதை, மாபெரும் சூஃபி மகான். அவர்களிடத்தில் கல்வி கற்றுக்கொள்வதற்கு நிறைய சூஃபியாக்கள் வருவார்கள். நிறைய சூஃபியாக்கள் வந்து படிக்கிறது என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு விளக்கம். ஏன் அந்த நாதாக்களுக்கு, அந்த இமாம்களுக்கு தெரியாதா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் விளக்கம்? சமீப காலத்துல கேரளாக்கு போயிருந்தேன் ஒரு பெரிய மகானா சந்திக்கிறது. அவங்கள சந்திக்கிறதுக்கு பெரிய பெரிய பேட்டாவெல்லாம் கட்டிட்டு பெரிய பெரிய ஆட்களை வந்திருக்காங்க. கிளாஸ்ல என்ன கிளாஸ் எடுக்கிறாங்க தெரியுமா? வாரத்துக்கு ஒரு முறை கிளாஸ் அல்லது மாசத்துக்கு ஒரு முறை கிளாஸ். அல் ஜிஸ்ஸியத்து சாபிரியா தரீக்கத்துடைய ஷேக், அங்க கிளாஸ் எடுக்கப்படுது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு விளக்கம். இந்த விளக்கம் தெரியறதுக்கு 600-500 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து விளக்கம் வந்துட்டு இருக்காங்க. இதுல விளக்க வேண்டியது என்ன தெரியுமா? நானும் நீங்களும் விளங்கி வைத்திருக்கிற குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கம் அல்ல. அதோட விளக்கமா இருந்தாலும் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குர்ஆனுக்கு 2 விதமான அர்த்தம் இருக்கு. ஒன்று லாஹிரான அர்த்தம், இன்னொன்று பாத்தினான அர்த்தம். பாத்தினான அர்த்தத்தை, உள்ரங்கமான அர்த்தங்களை, கேள்விப்படாத ஹதீஸுடைய விளக்கங்களை எல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஞானம் பெற்றவர்கள். அப்படி ஒரு நாள் தபகாத்து சூஃபியால பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உறக்கத்துல திடீரென ஒரு சத்தம் கேட்கிறது. யஸீதுல் பிஸ்தாமி கும் ஃபதவல்லா, எந்திரிங்க, வுளு செய்யுங்க. இந்த இடத்துல ஒரு சர்ச் இருக்கு, பாதிரிகள் உண்டு சேரக்கூடிய ஒரு இடம்.
அங்க போங்க, அங்க போங்க. வஸதரா மின் ஆயாத்தினா அஜபா, நிறைய அற்புதங்களை பார்ப்பீங்க. எங்களோட நிறைய அற்புதங்கள் அத்தாட்சிகளை பார்ப்பீங்க, அங்க போங்கன்ட்டாங்க. அபு யஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடனே எந்திரிச்சு உளு செஞ்சுட்டு நேரா அந்த ஆலயத்துக்குள் போயிட்டாங்க. அங்க போனா ஆயிரக்கணக்கான பாதிரிமார்கள், அவர்களுக்கெல்லாம் தலைமை வகிக்கக்கூடிய ஒரு பெரியவர், அவரோட பேர் கிஸ்ஸீஸ். அவர் எந்திரிச்சு அங்க இருக்க மத்த பாதிரியாருக்கெல்லாம் பேச துவங்கும் பொழுது திடீர்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க, நான் இப்ப பேசுற மாதிரி இல்ல, நான் இப்ப பேசுற மாதிரி இல்ல. ரஜுலுன் பீனா பீனா ரஜுலுன் முஹம்மதியுன், எங்களிடத்துல பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை ஈமான் கொண்ட ஒரு மனிதர் இருக்கிறார் அப்படின்னு அபூ யஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு பார்த்து சொல்கிறார்கள். உடனே அங்கு உள்ளவர்கள் கேட்டார்கள், அப்படியா, யார் அந்த ஆளு? கூட்டத்தோட கூட்டமா இருக்கிறாங்க, கண்டுபிடிக்க முடியல, ஆயிரக்கணக்கான பேர். யார் அந்த ஆளு? எப்படி கண்டுபிடிச்சீங்க அவர் ரஜுல் முஹம்மதின் என்று? பெருமானார் ஈமான் கொண்ட மனிதர் நீங்க எப்படி கண்டுபிடித்தீர்கள்? சீமா உம்பி உஜூஹி மின் அஸரி சுஜூத், அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, அதனுடைய அந்த பொலிவு இருக்கு. தொழுவதனுடைய அடையாளம் இல்ல, நெத்திக்கா இருக்கிறது இல்ல, அது செவத்துல தேய்ச்சாலும் இருக்கு. அது ஒரு வித்தியாசமான பொலிவு, அது ஈமானியத்தான பொலிவு. ஒரு ஈமானியத்தான பொலிவு இருக்கிறது அவர் முகத்தில், அதை வைத்து சொன்னேன் அப்படின்னு சொன்னது. எல்லாரும் அடிச்சு வெளியே துரத்தலாம், ஏன்னா அவங்க இடம் இல்ல. அந்த பாதிரியார்கள் ஒன்று சேருகிற இடம் சர்ச், அந்த ஆலயம். அந்த ஆலயத்தில் இவர்கள் போய் உள்ள போனதோட எல்லாரும் இவங்களை எப்படியா வெளியே துரத்திடலாம், நம்ம சம்மந்தம் இல்லாத வந்திருக்காங்க அப்படின்னு வெளியே துரத்த போகும்போது அபூ யஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் போற மாதிரி இல்லை. போறதுக்கான இருந்துச்சு வந்தேன், தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு சத்தம் அடிச்சு, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு மத்தியில ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறான், அதை நான் பார்க்காம இங்கிருந்து போக மாட்டேன், நீ என்ன அடிச்சு வெளியே போனாலும் சரி போக மாட்டேன். அப்ப உடனே அந்த பாதிரி கிஸ்ஸீஸ் சொல்றாரு, பெரியவர், நான் சில கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் அடிச்சு பாடையில தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னா, அடிச்சு பாடையில தூக்கி செல்வோம். வயல்லம் தஜிபினா அலா சுவாலின் வாஹிதி மின்ஹா, ஒரு நாங்க கேட்கிற கேள்விக்கு ஒன்னும் கூட பதில் சொல்லவில்லை சொன்னால் நாங்கள் தோல் புஜங்களை தூக்கி வெளியே தூக்கி போட்டுருவோம் அப்படின்னா, நீங்க கேளுங்கண்ணா. அப்ப யஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கேளுங்க, அவங்க என்ன கேள்வி இருக்கு கேளுங்க. எதுல இருந்து கேட்க போறீங்க? உங்க குர்ஆன்ல இருந்து தான் கேட்க போறேன், கேளு. அல்லாஹ்வின் கிருபையினால் நான் பதில் சொல்வேன் என்று சொல்கிறார்கள். அந்த கிஸ்ஸீஸ் கேட்கிறாரு, மா ஹுவல் வாஹிதுல் லதீ லா சானிய லஹு, ஒரு நீண்ட உரையாடல். ஒன்னு இருக்கு, ரெண்டு இல்ல, அது என்னன்னு கேட்டான். ஞான மாமைதை பெற்ற சூஃபி மகான் அபூ யஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதில் சொல்கிறார்கள், ஒன்னு இருக்கு, ரெண்டு இல்ல. பாதிரி கேட்கிறார். உடனே இவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஒருவன், இரண்டாவது கடவுள் ஒன்று கிடையாது. ரெண்டு இருக்கு, மூணு இல்ல. இரவு பகல் என்பது இரண்டு தான், மூணாவது ஒன்று கிடையாது. மூணு இருக்கு, நாலு இல்ல. குர்ஆன்ல இருந்தா கேக்குறீங்க? குர்ஆன்ல இருந்தா கேக்குறேன். மூன்று இருக்கு, நாலு இல்ல. அது என்னது? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களும் சையதுனா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களும் அவருக்கு மத்தியில் நடந்த உரையாடல்கள்ல நடந்த மூணு சம்பவம். கப்பலை ஓட்ட போட்டது, ஒரு குழந்தையை கழுத்து உடைத்து கொலை செய்தது, உலகிருந்த செவற்றை நேராக நிமித்தியது. இந்த மூணு நிகழ்ச்சி தான் நடந்தது, நாலாவது நடக்கல. சரியான பதில். நாலு இருக்கு, அஞ்சாவது இல்ல. நாலு இருக்கு, ஐந்து இல்ல. அது என்னது? ஜபூர், தௌராத், ஜபூர், இஞ்சில், ஃபுர்கான், நாலு வேதம் தான் இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட தௌராத் வேதம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட ஜபூர் வேதம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட இஞ்சில் வேதம், பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கொடுக்கப்பட்ட ஃபுர்கான், குர்ஆன் வேதம். இது நாலு தான், அஞ்சாவது ஒரு வேதம் இல்லை. ஐந்து இருக்கு, ஆறு இல்லை. அஸ்ஸலாத்துல் மஃப்ரூதா, ஐவேளை தொழுகை, அது அஞ்சு தான் இருக்கு. கடமையாக்கப்பட்ட தொழுகை ஐந்து தான் இருக்கு, ஆறு இல்லை அப்படின்னா. இந்த பதிலை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் வியந்து போய் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, என்ன நடக்குதுங்க? அவங்க கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்றாங்க.
கேள்வி கேட்டு கொஞ்சம் கூட தாமதம் இல்லை, கொஞ்சம் யோசிச்சு சொல்றேனே, கொஞ்சம் பார்த்து சொல்றேனே, கேட்டு வந்து சொல்றேனே, அந்த பதில் எல்லாம் கிடையாது. மகான் சூஃபி அபா யஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். கேட்டவுடன் பதில் வருகிறது. அவர் கேட்டு வாய் அடைக்கும் முன்னாடி பதில் வருகிறது. அடுத்து கேட்கிறார்கள், 6 இருக்கு 7வது, 6 இருக்கு 7வது ஒன்று இல்லை, அது என்னது என்று கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா வானத்தையும் பூமியையும் அதற்கு அந்த இரண்டுக்கும் மத்தியில் இருக்கிற அனைத்தையும் 6 நாட்களில் தான் படைத்தேன் என்று சொல்லுகிறான். 7வது நாள் என்று அல்லாஹ் சொல்லல. எனவே அந்த 6 தான் உங்களுடைய பதில் என்று சொன்னார்கள். அடுத்து 7 இருக்கு 8 இல்ல, வானங்கள் அடுக்கடுகா 7 இருக்குது, 8வது ஒரு வானம் இல்ல. குர்ஆனில் இருந்து பதில் சொல்கிறார்கள். அல்லதே خلق سبع سماوات طباقا. குர்ஆன் ஆயத்து ஓதி காட்டினா டைம் ஆகும், நேரமாகும் என்பதனால சீக்கிரம் முடித்துக் கொள்கிறேன். 7 வானங்கள் அடுக்கடுக்கா இருக்கிறது, 8வது ஒரு வானம் கிடையாது. 8 இருக்குது 9 இல்ல. நாளைய கியாமத் நாள் அல்லாஹ்வுடைய அரிசி சுமக்கக்கூடிய வானவர்கள் மலாய்க்கமார்கள் 8 பேர், 9 அல்ல. 9 இருக்கு 10 இல்ல, 9 இருக்கு 10 இல்ல. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதங்கள் 9, 10 இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல 9 தான் சொல்லுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கை வெளிச்சமாக மாறியது. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தஅவா பிரச்சாரம் மார்க்கத்தை எடுத்து வைக்கும் பொழுது ஃபிரௌன் மறுத்த பொழுது ஒரு சோதனை வந்தது, பல சோதனை வந்தது. அதுல வெள்ளம் வந்தது, தவளைகள் வந்தது, பேன்கள் ஏற்பட்டது, ரத்தம் வந்தது. இப்படிப்பட்ட 9 அத்தாட்சிகள், 10 கிடையாது. 10 இருக்குது 11 இல்லை என்று கேட்கும் பொழுது சொல்லுகிறார்கள், ஒரு அமல் செய்தால் அதுக்குண்டான சவாப் அல்லாஹ் 10 தான் குர்ஆன்ல சொல்லுகிறான். மஞ்சா பில் ஹஸனத்தி பலஹு அஷரு அம்சாலிஹா. எவர் ஒரு நல்ல செயலை செய்கிறாரோ அவருக்கு 10 மடங்கு நன்மை இருக்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 11 சொல்லவில்லை. எனவே 11 இருக்கிறது, 12 இல்லை. அது என்னதுன்னு கேட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவருடைய உடன் பிறந்த சகோதரர்கள் 11 பேர் தான், 12வது கிடையாது. எல்லாம் குர்ஆன்ல இருந்து பதில். 12 இருக்கு 13 இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு இடத்துல அந்த மக்கள் தண்ணீர் தாகமா இருக்கு என்று கேட்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான், உங்களுடைய அசாவை கொண்டு இந்த பாறையில் அடிங்கள். அடித்ததும் 12 ஊற்றுக்கள் வந்தது, 13 வரவில்லை. 12 தான் வந்தது என்று சொன்னது அவர் திகைச்சு போயிட்டார். என்னடா கேட்கறதுக்கு டப் டப்னு பதில் சொல்றாங்களே. அடுத்த கேள்வி முடியல. 12 இருக்கு 13 இல்ல. அது இந்த 12 நீரூற்றுக்கள் 13 இருக்கு, 14வது ஒன்று இல்ல என்று சொல்லும் பொழுது சொன்னார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 11 சகோதரர்கள், அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், தாய் 13 பேர். இந்த 3 பேர் 13 பேர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி, இந்த 13 பேர்கள் தான். 14 கிடையாது. 14 இருக்கு 15 இல்ல. 14 இருக்கு 15வது ஒன்று இல்ல என்று சொல்லும் பொழுது என்ன பதில் சொல்லியிருப்பார்? வாய் அடக்கியவர் ஒரு பதில் சொன்னாங்க. 7 வானம் 7 பூமி 7 மேலும் 14 முடிஞ்சு போச்சு. 8வது ஒண்ணு இருக்குதா? இல்ல அப்படின்னா 15 இருக்கு 16 இல்ல. 15 இருக்கு 16 இல்ல. இல்ல மன்னிக்கணும், 12 முடிந்து விட்டது. அதே போன்று இன்னொரு கேள்வி கேட்கிறார்கள். உடல் இல்லை, உருவம் இல்லை, ஆனால் மூச்சு விடுகிறது, அது என்னது? 15வது கேள்வி இது. உடல் இல்லை, உருவம் இல்லை, ஆனால் மூச்சு விடுகிறது, அதற்கு நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இப்ப பார்த்துட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது அடிச்சு தோல்ல தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு. கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்னார்கள், சுபுஹ் என்கிற அந்த நேரம் அது மூச்சு விடும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான். சுபுஹ் என்கிற நேரத்திற்கு உருவம் இல்லை, உடல் இல்லை, ஆனால் தனப்பஸ் அல்லாஹ் சொல்லுகிறான், அது மூச்சு விடுகிறது. எனவே இதுதான் உங்களுடைய பதில். அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறார், எப்படியாவது மடக்கிடலாம்னு. அந்த கிறிஸ்டிஸ்ங்கிற பாதிரியும் சும்மா சாதாரண ஆள் கிடையாது. எல்லா வேதத்தை படிச்சவர், முக்கியமா குர்ஆன் நல்லாவே படிச்சவர். இனி எப்படியாவது மடக்கிடலாம் அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு டப் டப்புண்டு ஞானம் பெற்ற மகான் பா யஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்கிறார்கள். அடுத்த கேள்வி கேட்கப்படுகிறது, ஒருவர் இருக்கிறார், அவரை சுமந்து கொண்டு அவருடைய கபர் திக்கு திசையெல்லாம் சென்று வந்தது. ஒருத்தர் அடக்கம் பண்ண அந்த கபர் எங்கேயாவது போகுமா? போவாது. ஆனால் இந்த நபரை சுமந்து கொண்டு அந்த கபர் திக்கு திசையெல்லாம் சென்று வந்ததே யார்? அந்த மனிதர். என்ன கபர்? கொஞ்சம் கூட யோசிக்கல.
சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களை மீன் விழுங்கியது. மீனுடைய வயிறு அவர்களுக்கு கபராக இருந்தது. எனவே மீன் கண்ட இடமெல்லாம் சுத்தி வந்தது. எனவே உங்களுடைய பதில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய மீனும் தான் என்று பதில் சொன்னார்கள். அடுத்து கேட்கிறார்கள், சிலர்கள் இருக்கிறாங்க பொய்ய சொன்னாங்க, பொய் பேசினார்கள், ஆனால் சொர்க்கம் நுழைந்தார்கள். சிலர்கள் உண்மையை பேசினார்கள், நரகம் போயிட்டாங்க. யார் இந்த கூட்டத்தினர்கள்? யார் இந்த கூட்டத்தினர்கள்? யோசிக்கவே இல்லை, தப்புன்னு பதில் சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவருடைய சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களை கொலை செய்வதற்காக அழைத்து சென்று அங்க ஒரு நாடகத்தை நடிச்சு இவங்களை கிணத்துல தள்ளிட்டு ஓனாய் சாப்பிட்டுருச்சுன்னு பொய் சொன்னாங்க. அந்த பொய் சொன்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மற்ற சகோதரர் அத்துணை பேர்களும் சொர்க்கம் நுழைந்தார்கள். பின்னாடி அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது. நீங்க சொன்ன நபர்கள் அவர்கள் தான். உண்மையை சொல்லி நரகத்துக்கு போனவர்கள் யூதர்களே, நீதான்ப்பா படுவா பையன், நீதான். வகாலத்தில் யஹூது லைஸத்தின் நஸாரா அலா ஷைஇன் வகாலத்தின் நஸாரா லைஸத்தில் யஹூது அலா ஷை. யூதன் சொல்றான் நஸராக்கள் அவன் வழிகாட்டுல இருக்கிறான், நஸராக்கள் அவன் வழிகாட்டுல இருக்கிறார்கள் அப்படின்ட்டு யூதன் சொல்ல, நஸரானி சொல்றான் யூதர்கள் வழிகாட்டுல இருக்கிறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், ரெண்டுமே வழிகாட்டு தானே, உண்மைதானே சொல்லியிருக்கிறாங்க. யூதன் நசரா வழிகாட்டுன்னு சொல்லி உண்மையை சொன்னா, நசரா யூதர் வழிகாட்டு உண்மையை சொன்னார்கள். ரெண்டு பேரும் சொன்னது உண்மை, ஆனால் ரெண்டு பேரும் எங்க இருக்கிறாங்க? நரகத்தில் இருக்கிறார்கள். பொய்யை சொல்லி சொர்க்கம் போனவர்கள் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சகோதரர்கள், உண்மையை சொல்லி நரகத்துக்கு போனவர்கள் யூதர் நசாரார்கள் என்று சொன்னார்கள். இப்படியே கேள்விகள் தொடர்ந்து 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 நான் நிறைவுக்கு வருகிறேன். கடைசியா கேட்டாங்க, உம்மா வாப்பா இல்லாம உலகத்தில் பிறந்த உயிரினங்கள் என்னன்னு கேட்டாங்க. உம்மா வாப்பா இல்லாம பிறந்த உயிரினங்கள் நமக்கெல்லாம் தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 4 பதில் சொன்னார்கள். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தாய் தந்தை என்று பிறந்தவர்கள். மலாய்க்காமார்கள் உம்மாவும் இல்ல வாப்பாவும் இல்லை. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டகை பாறையை வெடித்துக் கொண்டு ஒரு அத்தாட்சியாக வந்ததே, அந்த ஒட்டகையை எந்த தாய் ஒட்டகையும் கரு சுமக்கவில்லை. எனவே அந்த ஒட்டகத்துக்கு உம்மாவும் இல்ல வாப்பாவும் இல்லை. 4வது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய குர்பானி நிகழ்வில் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்பளிப்பாக கொடுத்த ஆடு, அந்த ஆட்டுக்கு உம்மாவும் இல்ல வாப்பாவும் இல்லை என்ற இந்த 4 பதிலை சொன்னார்கள். கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இன்னொரு கேள்வி நிறைய இடையில இருக்குது. ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல 12 கிளைகள் இருக்கு. ஒவ்வொரு கிளையிலும் 30 கொப்புகள் இருக்கு. ஒவ்வொரு கொப்புலையும் 5 பழம் இருக்கு. 3 பழம் நிழலில் காய்க்கும், 2 பழம் வெயிலில் காய்க்கும். இது என்னன்னு கேட்டாங்க. மாட்டிக்கிட்டீங்களா? கடைசி ஒரு பாயிண்ட் வச்சாங்க, மாட்டிக்கிட்டீங்களா? இப்ப பதில் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் ரெடியா அடிக்கிறாங்க. எதுக்கு? அடிச்சு பாடல தூக்கிட்டு போறதுக்கு. உடனே பதில் சொன்னார்கள், நீ ஒரு மரம் என்று சொன்னது 1 வருடம், 12 கிளை என்று சொன்னது 12 மாதம், ஒவ்வொரு கிளையிலும் 30 இலை கொப்புகள் இருக்கிறது என்று சொன்னது 30 நாட்கள், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கொப்பிலும் 5 பழம் என்று சொன்னது ஒவ்வொரு கொப்பிலும் ஒவ்வொரு நாட்களிலும் 5 நேர தொழுகை இருக்கிறது. 3 நேர தொழுகை நிழலில், அதாவது இரவில் தொழக்கூடியது மக்ரிப் இஷா சுபஹ், 2 நேர தொழுகை பகலில் தொழக்கூடியது லுஹர் அஸர். இப்படின்னு சொன்னதோட எல்லாம் சப்சுப்பிடாயிருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பதில் எல்லாம் அவர்கள் சொல்ல போய் தான் நமக்கு தெரிகிறது. கேட்டால் ஒரு விடுகதை கேட்டால் 1000 இடத்துல யோசிக்கிறோம், பதில் தெரியாது. ஆனா ஞான மாமேதைகள் குர்ஆனுடைய அகமியங்களை எப்படி புரிந்து தெரிந்து வைத்திருக்கிறார்கள் பாருங்க. இவர்கள் சூஃபியாக்கள். கடைசியா பாயஸீத் அல்-பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கிஸ்ஸீஸ் என்கிற அந்த யூத பாதிரி தலைவரை பார்த்து கேட்கிறார், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லு. என்ன கேள்வி அப்படின்னா, சொர்க்கத்தினுடைய சாவி எதுன்னு கேட்கிறான். சொர்க்கத்துடைய சாவி எது? அமைதியாகிட்டான் யூதர் கிஸ்ஸீஸ். கூட்டமே இப்போ கொந்தளிக்குது.
என்னையா நீ யூத பாதிரி, நீ கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் இந்த டப் டப்புன்னு பதில் சொன்னாரு, ஒரு கேள்விக்கு நீ இந்த திணறிய, நீ எல்லாம் யூத பாதிரியா, பதில் சொல்லியா? பதில் தெரியாதா? தெரியும். நான் பதில் சொன்னா என்ன அடிச்சு துவைச்சிருவீங்க. நான் பதில் சொல்ல பயப்படுறேன். நான் வாக்கு கொடுக்கிறோம், உண்மையை நாம் அடிக்க மாட்டோம். பதில் சொல்லுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். சொர்க்கத்து சாவியது ஒரே கேள்வி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்க. அதை நான் நம்புறேன்டாங்க, அதை நான் நம்புறேங்கிறாங்க. அப்ப இஸ்லாத்துக்கு வா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை கூறி இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். ஆயிரக்கணக்கான யூதர்களும் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். ஒரே இரவில் நடந்து முடிஞ்சு செய்தி. மகான்களிடத்தில் எதை கேட்டாலும் அதற்கு ஞானவான்கள் அந்த ஞான கருத்துக்களான பதில்கள் சொல்லுவார்கள். அவர்கள் கேட்ட ஒரு கேள்வியில் மொத்த சமூகமே இஸ்லாத்துக்கு வந்து விட்டது. கடைசியில் சொன்னாங்க, இந்த அத்தாட்சியை காட்டத்தான் அல்லாஹ் என்ன தூக்கத்திலிருந்து முடிச்சு இங்க வர சொன்னான்னு அவங்க போயிட்டாங்க. பாதிரியுடைய சர்ச், அந்த ஆலயம் பிற்காலத்தில் தொழுகையிடமாக மாறியது வரலாறு சொல்லுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் தெரிய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நஃப்ஸை கட்டுப்படுத்தி வாழக்கூடிய, ஆன்மாவை அடக்கி வாழக்கூடிய, அல்லாஹ்வுக்கென்றே சில நபர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் வாழக்கூடிய, பார்க்கறதுக்கு பங்கரை தோற்றமாக இருந்தாலும் அலங்கோலமாக இருந்தாலும் அவர்கள் கண்ணுக்கு தெரியாத கரண்ட் மாதிரி சீண்டி பார்க்க கூடாது. கொஞ்ச நாள் 11 வருஷமா சீண்டினார்கள். காமில் ஷேக் ஷியாபுத்தீன் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்து கொடுப்பானாக. அவர்களை மகான் அவர்களை எதிர்த்த மகானவரிடத்தில் காடலில் வந்து மண்டிடுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானாக. இந்த ஊருக்கு அல்லாஹ் செழிப்பை கொடுப்பானாக. சாதாரணமானவர்கள் கிடையாது இறை நேசர்கள், சாதாரணமானவர்கள் கிடையாது சூஃபியாக்கள். அன்புக்குரியவர்களே, சூஃபி மகான்கள் இறைவனில் ஐக்கியமானவர்கள். சொன்னார்கள் ஜல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், இறை ஞானத்தில் ஊறிய மகான் சொல்லுகிறார்கள், நீ இன்று எதுவும் இல்லை, எதிலுமே நீ இல்லை, நீ இல்லாம எதுவுமே இல்லை, எதிலுமே நீ இல்லை. அல்லாஹ்வை உணர்ந்தார்கள். சொன்னார்கள் அப்துல் ரஹ்மான் அம்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இருப்பது ஒன்று மற்றது அன்றுன்னு சொன்னார்கள். ஆன்மீகத்தில் அந்த பசீரத்தில் அகப்பார்வையை அல்லாஹ்வை அனைத்திலும் உணர்ந்தார்கள், பார்த்தார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழணும்னு தான் யமன்ல இருந்தும் சிரியால இருந்தும் ஈராக்ல இருந்தும் வலிமார்கள் ஸ்ரீலங்காக்கு வந்தாங்க, இந்தியால இருந்தும் ஸ்ரீலங்காக்கு வந்தாங்க. எல்லா வலிமார்கள் இந்த தசவுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான் இங்கு வந்தார்கள். ஏன்? ஸ்ரீலங்காவில் கெக்கோடுங்கொல்லையில இந்த மஹல்லாவிற்கு மகான் ஷேகுல் காமில் ஷேக் ஷியாபுத்தீன் நாயகம் ரலியல்லாஹு ஏன் வந்தார்கள்? இருக்கிறதுக்கு இடமில்லாம தேடி வந்தாங்களா? இந்த மக்களுக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கணும், இந்த மக்களுக்கு ஹிதாயத்தை காட்ட வேண்டும், இந்த மக்களுக்கு நேரான பாதையை காட்ட வேண்டும். நான் உணர்ந்த, நான் அனுபவித்த அந்த இறை காதலை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டி வாழ்ந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மகான் அவர்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்கள் மாபெரும் சூஃபியில் ஒருவராக திகழ்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு புரிய வைப்பானாக. நமக்கு அல்லாஹ் ஹிதாயத் தந்தல் புரிவானாக. சூஃபி மகான்களுடைய விஷயத்தில் ஒழுக்கத்தை பிடிப்பதற்கு சொல்லிலும் செயலிலும் எழுத்துக்களிலும் கவிபாடுகளிலும் ஒழுக்கத்தை அதபை பற்றி பிடிப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்லாஹுடைய நூறான வல்லல் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய மஹப்பத்தை, அன்னுடைய குடும்பத்தினுடைய மஹப்பத்தை, அவுலியாக்கள் நாதாக்கள் சூஃபியாக்கள் மஹப்பத்தை அல்லாஹ் நம் கல்பில் நிறைய வைப்பானாக. அந்த லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா